சரி, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், குக்கியா இல்ல ஸ்வீட்டியா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அதாவது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா இல்ல அப்பாவை பிடிக்குமான்னு தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி டால்ஸை பத்தி கூட சொல்ல முடியாது. நீங்க அழுகுறீங்களா? இல்ல இல்ல. இதோ இந்த டிராப்ஸ் என்ன? இது கண்ணீர் இல்ல. கண்ணீர் தானே? இது ஆனந்த கண்ணீர். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரிக்கு வரும். ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது இப்படி எல்லாம் வராதே. ஏன்னா உனக்கு அந்த மாதிரி சந்தோஷம் இன்னும் கிடைக்கல. என்ன மாதிரி? நீங்க கூட ஒரு தடவை எங்க அம்மா மாதிரி பேசுறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க போயிட்டா அவ? இங்க தானே இருந்தா. நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். நீ எதுக்கு இவ்வளவு லவ்லியா இவ்வளவு கியூட்டா இருக்க? அத போய் எங்க அம்மா கிட்ட கேளுங்க. அவங்க இவ்வளவு லவ்லியா இருக்காங்கன்னு கேளுங்க. ஏன்னா நான் என்னுடைய அம்மா மாதிரி தான். ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டா. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள மாயமாயிடுவா. நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம இந்த சின்ன இடத்துல ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? இந்த கேமோட பேரு விரல தேடுற கேம். நான் இந்த கையில என்னோட விரல மறைச்சிருவேன். ஓகே. நீ என்ன பண்ணணும்னா இந்த கையில இருந்து நடு விரல நீ எடுக்கணும். கமான். கியாரா, அம்மா. நான் அம்மா மாதிரி இருக்கேனா? அம்மா, அது எங்க அம்மா. எங்க? எங்க அம்மா. தள்ளுங்க நீங்க. நான் வெளிய போணும். கியாரா நில்லு. எங்க இருக்காங்க உங்க அம்மா? அவங்க இங்க தானே இருந்தாங்க. நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். ஏய், பின்னாடி வா. உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியாதுல்ல. அடடே, அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டினே இல்லையா? காட்டினேன், ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஏமாக்கும் ஞாபகம் இருக்குல்ல? Of course, yes. என்ன மாதிரி அழகா இருக்கிறவங்க தான் என்னுடைய அம்மாவா இருப்பாங்க. அப்படின்னா உங்க அம்மா தான் எல்லாரை விட அழகுன்னு சொல்ற, அப்படிதானே? Obviously, me and my beautiful mother.
உன்னோட அம்மா? அவங்க ஓடிட்டாங்க. அவங்க எதுக்கு ஓடணும்? எனக்கு தெரிஞ்சு அம்மா என் கூட கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மள விளையாடலாம். ஏய் 1 செகண்ட். அவங்க அப்படி என்ன கேம் விளையாடுறாங்க? மஸ்கரா. நீ எந்த பேரை வச்சு கூப்பிடுறியோ அதே மாதிரி தான் நான் நடந்துப்பேன். மஸ்கரா. மஸ்கராவா? அப்படின்னா என்னது? உங்களுக்கு மஸ்கரானா என்னன்னு தெரியாதா? இல்ல எனக்கு தெரியும். மஸ்கரானா என்னன்னு எனக்கு தெரியும். மஸ்கரானா யாருக்கு தெரியாது சொல்லு? சின்ன சின்ன பசங்களுக்கும் தெரியும். நான் ஜஸ்ட் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ண. உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். சுட்டி வாளு அடங்கா பிடாரி. வாங்க விளையாடுவோம் வாங்க. தருண் நீ போனே எடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு தீபாவளி, ஒரு தடவை கூட உன்கிட்ட பேசலாம். இந்த தடவை ஏன் எடுக்கல? ஃபைன் தருண், ஒருவேளை உனக்கு என் கூட பேச டைம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இனிமேல் உனக்கு கால் பண்ணல. ஃபைன், நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஒருவேளை நீ இப்ப மட்டும் போன் எடுக்கலன்னு வை, ஐ ப்ராமிஸ் நான் கல்யாணம் வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன். இப்ப கூட அவன் போன் எடுக்கல. இப்படி அவன் எப்பவும் பண்ண மாட்டானே. ஐ ஹோப் தருணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன பண்றது? ஜக்ஸ் கிட்ட இத பத்தி பேசி பாக்குறேன். ஏய், are you sure நீ உங்க அம்மாவை பாத்தியா? I am definitely sure. நான் எங்க அம்மா இந்த பக்கம் வரது தான் பார்த்தேன். உங்க அம்மா என்ன பண்றாங்க? ஓடி பிடிச்சு விளையாடுறாங்களா இல்ல கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? I think ரெண்டுமே. சரி வா போய் பாப்போம். வாங்க. உங்க அம்மா இங்க கூட இல்ல. I'm sure பார்ட்டில தான் இருப்பாங்க. வா. அட இருங்க. வெயிட். நான் அவங்கள இப்படி வரத பார்த்தேன். எனக்கு எதுக்கோ உங்களோட அம்மா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்களோன்னு தோணுது. தப்பிச்சு என்ன பண்ணுவாங்க? Actually, I have that effect on people. கேரா, இந்த குழந்தைங்களோட மாம்ஸ் இருக்காங்களே, எல்லா மாம்ஸ்க்கும் நான் ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க அம்மா கிட்ட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப கியூட்டான பியூட்டிஃபுல் வைஃப் இருக்கா. நீ எப்ப பாரு பெருசா பேசுற. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. உன்னோட மம்மியோட பேர் என்னன்னு சொல்லு. ஒருவேளை இந்த பார்ட்டியில நீ என்கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டேன்னு வெயி, அப்புறம் உன்னோட இந்த அழகான டாலோடைய கை அப்புறம் காலையும் உடைச்சு ரோட்ல தூக்கி போட்டுருவேன். என்னாச்சு? எனக்கு உங்களுடைய வைஃப் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என் அம்மா விட அவங்க அழகே கிடையாது. ஏய் இல்ல தனு என்னோட வைஃப் இல்ல. என்ன? தனு ஆண்டி உங்க வைஃப் இல்லையா? இல்ல. ஆனா அவங்க உங்களுடைய வைஃப்னு எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க. எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. சொல்றதுனால ஆயிடுமா? சொல்றதுனால உறவு ஏற்பட்டுச்சுன்னா நாம ஃபேக் ஃபாதர் டாட்டரா இருப்போமா? நீ என்னோட ரியல் டாட்டரா இருந்திருப்ப, நான் உன்னோட ரியல் ஃபாதரா இருந்திருப்பேன். எனக்கு பொண்ணு தான் வேணும், கியூட்டா, உன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலி இது ஒரு சீக்ரெட், யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. என்னோட வைஃப் இன்னொருத்தங்க, உன்னோட புருஷன் நான் தான். நீ எனக்காக தான் விரதம் இருக்க. அவ பேர் என்னன்னு தெரியுமா? இல்ல வேண்டாம் ப்ளீஸ், அவகிட்ட என் பேரு சொல்லாதீங்க, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். அவளோட பேர் வந்து வெயிட். எனக்கு ஐ திங்க் உங்களுடைய ரியல் வைஃப் யாருன்னு தெரியும். உங்களோட போட்டோல பார்த்தேன். போட்டோலையா? போட்டோலியா? அது நான் சன்னி கூட உங்களை பார்க்க வந்தேனே அப்ப. கரெக்ட். அப்ப அவங்களோட பேர் என்னன்னு சொல்லு. அவங்களுடைய பேரு அது எனக்கு தெரியாது. நான் உங்களை சும்மா ஏமாத்தினேன்.
ஏமாத்துனியா? எதுக்கு? இதெல்லாம் நான் என் டாடி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவருக்கு யாராவது பேர் தெரியலனா அவர் எப்பவுமே இதுதான் பண்ணுவாரு. ஒரு தடவை அவரு எங்க மிஸ் பக்கம் போனாரு. அவருக்கு அவங்களோட பேரே தெரியாது. அவங்க அடிக்கடி அப்ப ஐ வாஸ் திங்கிங் மிஸ் எங்க டீச்சர் அவங்களோட பேர் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸ்மார்ட். ஆனா நீங்க அவரை விட ஸ்மார்ட். அவரோட ஃபார்முலா உங்க மேல வேலை செய்யல. அதுவும் கரெக்ட் தான். சரி, இதெல்லாம் விட்டு தள்ளு. அவங்க பேர் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. என்னோட வைஃப் பேர் வந்து குண்டச்சி. குண்டச்சியா? குண்டச்சி. குண்டன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா குண்டச்சின்னு கேள்விப்பட்டதில்ல. ஒருவேளை உங்களுக்கு கோவம் வந்தா இப்படி திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா என்ன? எக்ஸாக்ட்லி இப்படிதான் பண்ணுவா. அதுக்கு தான் குண்டச்சின்னு பேர் வச்சேன். பரவாயில்லையே, உன்னோட டாடி ஸ்மார்ட், நான் உன் டாடியை விட ஸ்மார்ட். ஆனா நீ என்ன விட ஸ்மார்ட்டா இருக்கியே. பேரை கேட்டதும் பேர் எதுக்கு வச்சேன்னு கண்டுபிடிச்சிட்ட. வெரி நைஸ். அண்ட் ஐ அம் ஷூர் ஒரு நாள் நீ அந்த குண்டச்சி ஆண்டியை மீட் பண்ணுவ கூடிய சீக்கிரமே. நீங்க என்னுடைய அம்மாவை இன்னும் பார்க்கல. இல்ல நீங்க அவங்களே குண்டச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுக்கு கோவம் வந்தா போதும், அவங்களோட மூஞ்சி எப்படி மாறிடும். உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியா? ரெண்டு பேரோட யோசனையும் ரெண்டு பேரோட பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேட்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. நான் இவர்கிட்ட எதுவும் சொல்லாமலேயே உண்மை வெளியில வந்துருமோ? சரி வா, அப்போ குண்டச்சி ஆண்டி மாதிரி இருக்கிற குண்டச்சி அம்மாவை மீட் பண்ணலாம் வா. இந்த பக்கம் இல்ல, பார்ட்டி அங்க நடக்குது. நீ என்ன பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட கேம் பிளான் என்னங்கறதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கேம் பிளானா? என்ன கேம் பிளான்? நான் எதை பத்தி பேசுறேங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். நீ இன்னைக்கு அபிக்காக தான் விரதம் இருந்தேன்னு எனக்கு தெரியும். உன்னை நீ பெருசா காட்டிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. நீயும் த்ரிஷாவும் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டேன். நீ ரொம்ப வித்தியாசமானவ. உலகத்துக்கு முன்னாடி மிஸ்டர் கிங் தான் உன்னோட ஹஸ்பண்ட் நீ சொல்லிக்கிட்டு தெரியற. ஆனா உன்னோட மனசுல அபிய உன் புருஷனா நினைச்சிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி பட்னியா கிடந்து என் புருஷனை உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறியா? என்னைக்குமே நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க. அபியோட பொண்டாட்டி நீ கிடையாது, அவனோட பொண்டாட்டி நான் தான். என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்கவே முடியாது. தனு, நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல. ஒருவேளை அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி பண்ணிருப்பேன். போதும், நீ பேசாத. ஜுவல்லரி ஷாப்ல கூட நீ என்கிட்ட இந்த விஷயத்த தான் சொன்ன. நானும் முட்டாள் மாதிரி நீ சொன்ன எல்லாத்தையுமே உண்மைன்னு அப்படியே நம்பிட்டேன். ஆனா விரதம் அப்பதான் உன்னுடைய உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. என்னோட புருஷனுக்காக நீ எதுவுமே சாப்பிடாம குடிக்காம இருந்திருக்க. தீபாவளி அன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க? தனு, என்ன பேசுற நீ? நான் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணல. உன்னோட புருஷன் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் யாரும் கிட்ட பிரிக்க முடியாது. வாவ் பிரக்யா, ஏன் புருஷன் எனக்கு சொந்தம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏன் புருஷனோடய ரொமான்ஸ் பண்ற? ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க, நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவ கிடையாது. என் புருஷன் இன்னொருத்தியோட ரொமான்ஸ் பண்றத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தனு ப்ளீஸ், இங்க பாரு, எனக்கும் புரியுது. as a wife உனக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் அவர் கூட இருக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இதுக்கு முன்னாடியே அவரை உன்னை விட்டுட்டு என் கூட வர மாதிரி பண்ணிருப்பேன். இவ கேராவை பத்தி பேசிட்டு இருக்கா. அபிய சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சிருந்தா கேரா அவனுடைய பொண்ணுங்கிற விஷயத்த அவங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பா. அவர் என்னை எவ்வளவு விரும்புறாருன்னு எனக்கு தெரியும். நானும் அவரை அவ்வளவு விரும்புறேன். ஆனா அந்த தப்பை நான் என்னைக்கும் பண்ணக்கூடாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ எம் ரியலி சாரி. அது ஏன் காரணமா உனக்கு உன் புருஷனை எழுந்துருவியான்னு உனக்கு பயமா இருக்கு. நானும் இந்த பயமும் வாழ்க்கையை விட்டு கூடிய சீக்கிரமே போயிடுவோம். மறுபடியும் அதே போய் சொல்றியே பிரக்யா. உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ உன் பிளானை கண்டினியூ பண்ணுவ. என்ன பண்ணுவ பிரக்யா? நீ என்ன பண்ணுவ? பைத்தியம் பிடிச்சிருக்கா தனு? தனு ப்ளீஸ்.
நான் அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி உனக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன். இனிமே நான் உனக்கு எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டேன், அட்வைஸும் கொடுக்க மாட்டேன். ஐ எம் சாரி. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் பிரக்யா. ஒரு டைம்ல நீ சொல்லுவ பாத்தியா, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். நீ அபியோட லைஃப்ல இருக்க வேண்டிய பொண்ணு இல்ல, குடும்பத்தை கலைக்கிறதுக்காக வந்தவ நீ. உனக்கு நான் இப்போ வார்னிங் கொடுக்கறேன். என் புருஷனை விட்டு நீ தூரமாறு. சொன்னது கேட்டுச்சா? அபிய விட்டு நீ தூரமாயிரு. இல்லன்னா நீ குடும்பத்தை கலைக்க வந்து சக்காலத்தின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஓ மான மரியாதையை வாங்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 7 வருஷத்துல 7 ஹஸ்பண்டையாவது நீ மாத்திருப்பல்ல? பிரக்யா, ஏற்கனவே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல முடியாது. பிரக்யாவை அபியோட லைஃபை விட்டு தூரமாக்குறது, அவனோட லைஃப்ல இருந்து இவளை விரட்டுறதா என் வேலையே. இப்ப நான் இந்த கதையை ஒரேடியா முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அபி பிரக்யாவுடைய உறவையும் அவளோட தாலியையும் நான் அறுத்தே ஆகணும். அறுத்தே தீருவேன். அவனை பாத்தியா? மாமாவும் கியாராவும் இங்கதான் இருக்காங்க. ஆனா பிரக்யாக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க பிரக்யாவை தான் போய் பார்த்துட்டு வராங்களோ, இல்ல அவங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்களா? இவங்க 2 பேரும் இன்னும் பிரக்யாக்காவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பார்த்துருந்தாங்கன்னா மாமாவோட எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாக்ட் கியாராவோடது கூட. பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓடி பிடிச்சி விளையாடுறதுலயும் கண்ணாமூச்சி விளையாடுறதுலயும் உங்க அம்மா தான் ஜெயிச்சாங்க. அவங்க 2 கேம்ஸ்லயும் சாம்பியன்ங்க, சாம்பியன். ஓகே இல்ல, சும்மா சொன்ன. நீ போய் விளையாடு. கோ. Thank you. ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சோ பார்ட்டி இன்னும் எவ்வளவு நேரம் போகும்? ஏன் போர் இருக்குதானே? அதெல்லாம் இல்ல, நான் வீட்டுக்கு போய் எங்களோட 1 செகண்ட். நீ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ணணும். எங்க உன்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்? 1 செகண்ட். இப்பதான் இவ இங்கதான் இருந்தா. எங்க போனா? நெவர் மைண்ட். ஸ்பெஷல் கெஸ்ட்னா ஸ்பெஷல் மூமெண்ட்ல உங்களை பாப்போம். அதுவும் கரெக்ட். சனி, நம்ம பட்டாசு வெடிக்க போலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாவை கேட்கணும்ல. சரி ஓகேவா, போலாம். சீக்கிரமா போலாம். அப்பா, நாங்க பட்டாசு வெடிக்க போலாமா? சன்னி, பட்டாசு இப்போ. அங்கிள், நீங்க சன்னிய பத்தி கவலைப்படுறீங்களா? டோன்ட் வரி, இவனுக்கு எதுவுமே ஆகாது. நான் இவன் கூட இருக்கல, நான் இவனுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். இல்லம்மா, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நீங்க வெளியே போய் பட்டாசு வெடிக்க கூடாது. அப்பனா ஓகே, நாங்க வீட்டுக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சிடுறோம். அது டார்க்கன் ஏரியால, நாங்க எங்க வீட்லயே இருப்போம்ல. ஒருவேளை நீங்க இங்க பட்டாசு வெடிச்சீங்கன்னா அது இங்க இருக்கிறவங்களுக்குலாம் சேஃப் கிடையாது. வீட்ல இவ்ளோ டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்கல, ஒருவேளை டெக்கரேஷன்ல தீ பிடிச்சிருச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு, தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டி ப்ளீஸ். சரி ஓகே ஓகே, போகட்டும், விடுங்க. என்ன ஆக போகுது? ஓகே, நீங்க 2 பேரும் வெளியில போங்க, நான் பட்டாசு கொண்டு வரேன். Thank you. ஒரு லவ் ஸ்டோரியை முடிச்சாகணும்னா லவ்வர்ஸையே முடிச்சாதான் அது வேலைக்காகும். அபிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். மிச்சம் இருக்கிறது பிரக்யா. அவ கண்டிப்பா இப்போ செத்தே ஆகணும். ஓகே, நாளைக்கு 11 o'clock. ஓகே பாய். பிரக்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. கிட்ட வராதீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? வா போலாம். நான் தான் சொன்னேன்ல. முதல்ல என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. எதுக்கு நீ இப்படி பேசுற? ப்ளீஸ் டெல் மீ. நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்பல. நீ என் பக்கத்துல வராதீங்க, அங்கேயே இருங்க. நீ என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டுட்டே தான் நான் இருப்பேன். உங்களோட பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க?
பிரக்யா கதவு தோற ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விட்டுடுங்க. பிரக்யா, நான் உன்னை தனியா விட மாட்டேன் பிரக்யா. Tell me what happened. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ப்ளீஸ் tell me. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் உங்களோட பேச விரும்பல. என்னோட பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க போயிட்டீங்களா? அபியை விட்டு நீ தூரமா இரு. இல்லன்னா நீ குடும்பத்தை கலைக்க வந்து சக்காலத்தின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஓ மான மரியாதையை வாங்கிடுவேன். இந்த 7 வருஷத்துல 7 ஹஸ்பண்டையாவது மாத்திருப்பல்ல நீ?